வாங்க. நேத்துல இருந்து இந்த பாட்டை தானே பாடிட்டு இருக்கிறீங்க, இன்னுமா கிளம்பல? ஆமாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றது உங்களுக்கு நான் பாட்டு பாடுற மாதிரி தெரிஞ்சாக்கும். நீங்க எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். அம்மா தாயே, வாயை திறக்காத, நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? நீ எப்பமா வந்த ஊர்ல இருந்து? ஆத்துக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? பிள்ளைங்க வந்திருக்காங்களா? அம்மா வீட்டுக்கு போறதுக்காக தான் மாமா வந்தோம். பிள்ளைகளை கூட்டிட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த எல்லாம் சேர்ந்து இப்ப கிளம்ப போறோம் மாமா. சரிம்மா, சரி, நல்லபடியா எல்லாம் போயிட்டு வாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம்னு சொல்றோமே, எப்படி போவீங்க? ஒரு வண்டி பிடிச்சு தரவா இல்ல பஸ்ல போறீங்களா? என்ன ஏது ஏதாவது ஒரு மனுஷன் கேக்குறாயா? அக்கா விடுக்கா, அண்ணன் தான் வண்டி எனக்கு புக் பண்ணிருக்கா நமக்கு போறதுக்கு. நம்ம வண்டியிலே போய் வீட்டுக்கு இறங்கிக்கலாம்க்கா. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவன் தான். ஐயோ அம்மா, ஒரு வண்டி பிடிச்சு கொடுத்ததுக்கு இந்த அலம்பலாம். இவங்களுக்கு எப்பா, இவளுக்கு அனுப்புற தாங்க முடியாது. இன்னைக்கு என்ன ஒரே முணுமுணுப்பு? சத்தமா பேசினா எங்களுக்கு கேட்டுரும்னா? அம்மா, நான் ஒண்ணுமே பேசுறதுமா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. வண்டி வெளியில ஹார்ன் அடிச்சுட்டு நிக்குது, கிளம்புங்க. தம்பி, நாங்க பிள்ளை குட்டியோட வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டுப்பா வண்டியை. அம்மா அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா. நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா அதுதான் சூப்பரா கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுருவேன். ஏடி சத்யா, என்ன எல்லாரும் அமைதியா வர்றீங்க? அக்கா இல்லக்கா, பாடி விட எப்ப வரும்ன்ற ஒரு எக்ஸைட்மென்ட்ல தான்க்கா அவ்வளோ அமைதியா வரும். அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏன்னா இந்த தடவை தான்க்கா நம்ம போய் 10 நாள் தங்க போறோம். அந்த சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல. மக்கா வாங்க மக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நாங்க வந்துட்டோம். அம்மா எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க மக்கா. இந்த கறி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பாடு வச்சுட்டேன், எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. பாட்டி, தாத்தா எங்க பாட்டி காணோம்? தாத்தா அந்த வயல் வரைக்கும் போயிருக்காங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. செத்த இறங்க வந்துருவாங்க. அப்ப நாங்க எல்லாம் வயலுக்கு போய் தாத்தா பாத்துக்கிறோம். நாங்க 4 பேரும் வயலுக்கு கிளம்புறோம். அக்கா வழி தெரியுமா? பாத்து போங்க. 2 பேத்தையும் ஒண்ணா பார்த்ததுல எம்புட்டு சந்தோஷம். ரொம்ப நாளாச்சுடியம்மா உங்க 2 பேத்தையும் ஒண்ணா பார்த்து. சரிம்மா, அண்ணன் எங்க காணோம்? அவன் அந்த வயல்ல ஏதோ மருந்து அடிக்கிறமா, அதுக்காண்டி டவுன் வரைக்கும் போயிருக்காண்டியம்மா மருந்து வாங்குறதுக்கு. வந்துருவான் இப்போ. நீங்க காலையிலேயே வந்துடுவீங்கன்னு சொல்லி கறியெல்லாம் ஆக்கி எடுத்து கொடுத்து மீன் எல்லாம் வைக்க சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காண்டியம்மா. நீங்க வந்தோடனே வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுமா, தங்கச்சியும் அக்காவும் வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காண்டியம்மா. ஆமாம்மா, எங்களுக்கு கூட அண்ணன் வண்டி புக் பண்ணி அனுப்பி விட்டுருந்துச்சுமா, அதுல தான் நாங்க இப்போ வந்தோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் இங்கே வந்துக்கவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக்மா. சரிம்மாக்கா, ரொம்ப அசதியா இருக்கீங்க, போய் கை கால் கொஞ்சம் கழுவிட்டு உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடலாம். ஏடி, இது நம்ம தோட்டமாடி? இவ்ளோ பூ பூத்திருக்கு, அழகழகா இருக்குடி எல்லா பூவுமே. சூப்பரா இருக்குடி. மக்கா வாங்க மக்கா, என்ன எல்லாரும் தோட்டத்தை அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? தாத்தா, தோட்டம் சூப்பரா இருக்கு, பூவெல்லாம் அழகழகா இருக்கு தாத்தா. தாத்தா, மாமரம் இல்லையா? அது எப்படி பேராண்டி இல்லாம இருக்கும்? தோட்டத்துக்கு நடுவுல இருக்குது மாமரம், கொய்யா மரம் எல்லாமே இருக்கு. நீ என்னென்ன வேணுமோ எடுத்து பறிச்சு சாப்பிட்டுக்கலாம்.